பணம் கூட இப்ப எல்லாம் பணம் பணம் புகழ்ச்சி பேரு அது இதுன்னு ஆசைப்படுறாங்களே. இறைவன் நமக்கு நல்ல உடல் அமைப்பு, நல்ல எல்லாத்தையும் சுவாசிக்கக்கூடியது, எல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இது எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுள். நல்ல உடல் அமைப்பு கொடுத்ததுல கடவுளுக்கு நன்றி நம்ம சொல்லியே ஆகணும். தில்லை நடராஜரோட கூத்து தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த இதய துடிப்பு லேப்டாப்னு அடிக்குது இல்லையா? இப்போ வாழ்க்கை கல்விக்கு பேசு உயிர்கல்வி தான். உயிர்கல்வியை படிச்சுட்டா வாழ்க்கை கல்வி தானா அமைஞ்சிடும். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, பல்வரம்பாய பலத்துறை பிழைத்து. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். கடல் தண்ணியே போயிடணும்னு நினைச்சா ஆகுமா? நம்ம கிட்ட எவ்வளவு பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற தானே எடுக்க முடியும். அது மாதிரி இப்போ காத்து இல்லன்னுட்டு இருந்தோம். நல்லா காத்து அடிக்குது, எடுத்துக்க முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம் அடிச்சுட்டு. அப்படித்தானே உலகத்துல எல்லாமே இயற்கையே இதுதான் நிலைமை. இயற்கையாவே எது இருந்தாலும் பணம் கூட இப்ப எல்லாம் பணம் புகழ்ச்சி பேரு அது இதுன்னு ஆசைப்படுறாங்களே. இந்த ஆசைகள்லாம் கூட ஒரு அளவுக்கு மீறி கிடைக்க போது அதை அவங்க அனுபவிக்க முடியாது. எவ்வளவு புகழின் உச்சாணி கும்பல் இருக்காங்களோ அவ்வளவும் அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட இது எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். அவங்க நினைச்ச நேரத்துல அவங்களால செய்ய முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் வந்து அந்த இது அவங்களுக்கு இருக்காது. அது மாதிரி எது கிடைச்சாலும் கூட நமக்கு எது அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியாதத கிடைச்சாலும் அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாம் வந்து அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இறைவன் நமக்கு நல்ல உடல் அமைப்பு, நல்ல எல்லாத்தையும் சுவாசிக்கக்கூடியது, எல்லாம் செயல்படக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இது எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுள். நல்ல உடல் அமைப்பு கொடுத்ததுல கடவுளுக்கு நன்றி நம்ம சொல்லியே ஆகணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் கடவுள் நமக்கு தினம் ஒரு வேலையை செய்துகிட்டே இருக்கிறாரு. என்ன வேலை செய்யறாரு சொல்லுங்க கடவுள்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை அவரு உள்ள உட்காந்து செய்துகிட்டே இருக்கிறார். தெரியல இல்லையா? நாம சாப்பிட்டது இன்புட் ஆனது அவுட்புட் ஆகணும், வெளியே போகணும். போலன்னா என்ன நடக்கும்? நம்ம கதை கந்தல். இதை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இறைவன் தான் பண்றான். இறைவன் தான் உள்ள உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயமும். இது ஒரு எக்ஸாம்பிள். எல்லா விஷயத்திலையும் கடவுள் வந்து ஒரு அதுதான் கடவுள் நமக்குள்ள இருக்காரு. மிருகத்திற்கெல்லாம் வந்து கடவுள் வந்து சாயலா தான் இருப்பாரு. ஆனா நமக்குள்ள கடவுளே இருக்கிறாருன்னு சொன்னார் ஐயா. அப்போ ஏன் காரணம் என்னன்னா கடவுளே இருந்ததாலதான் இயக்கமே நடக்குது. அந்த இயக்கம் எப்படி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா தில்லை நடராஜரோட கூத்து தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த இதய துடிப்பு லேப்டாப்னு அடிக்குது இல்லையா? இதோட இது வந்து அந்த கூத்தோட பிரதிபலிப்பு. நடராஜரோட கூட்டம் நம்ம இதயத்தோட துடிப்பும் அதோட பிரதிபலிப்பு இது. அதனாலதான் இன்னைக்கு நாசால எல்லாம் கூட நம்ம நடராஜர் சிலை வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அங்க ஒட்டுமொத்த சயின்டிஸ்ட் எல்லாம் படிச்சவங்க, அறிவியலை மட்டுமே நம்புறவங்க, கடவுளா நம்ப மாட்டாங்க அவங்க அதாவது வந்து எந்த கேள்விக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருந்தாதான் நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த ப்ரூஃபும் இல்லைன்னாலும் இன்னைக்கு வந்து தில்லை நடராஜரோட சிலைய வச்சு அங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்னா அவங்களாம் வந்து உணர்வுபூர்வமா உணர்ந்து இருக்கிறாங்க. என்னதான் படிச்சாலும் கூட கற்றதனால் ஆய பயனின் போல் வாழறிவன் நற்றால் தொழாரெனின். படிச்சதால பயன் என்னன்னா இறைவனை கும்பிடுறதுதான் அதோட பயனுட்டாங்க. எப்படி இது ஒரு பயணம் ஆகும் அப்படின்னா எம்ஏபிஎல், பிஏபிஎல், பிஎஸ்சிபிஎல், பாட்னி, இது அது ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் படிக்கிறாங்க. எல்லாம் வயிற்று பழத்துக்கு படிக்கிறது தான்.
அவங்க வயிற்று பொழப்புக்கும் அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் சுபிட்சமா வாழறதுக்குமான வழியை ஏற்படுத்திக்க படிக்கிறாங்க. அது வயிற்று பொழப்புக்கான கல்வி. ஆனா அந்த இறைக்கல்வி நம்ம படிக்கிறோமே, திருவாசகம், திருப்புகழ், இதெல்லாம் உயிர்கல்வி. உயிரை எப்படி வாழ வைக்கிறது, உயிர் எப்படி வாழும் அப்படின்றது, அதுக்காக படிக்கிற கல்வி இந்த உயிர்கல்வி. இப்போ வாழ்க்கை கல்விக்கு பேஸ் உயிர்கல்வி தான். உயிர்கல்வியை படிச்சுட்டா வாழ்க்கை கல்வி தானா அமைஞ்சிடும். அதனாலதான் திருவாசகத்துல இவர் சொல்லுவாரு, ஸ்கூலுக்கு போய் படிக்கல, அவர் நல்லா படிப்பாளி. மணிவாசக பெருமான் நல்லா படிச்சவரு. ஆரம்பத்திலேயே 16 வயசுல எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாரு. அதனாலதான் அரிமர்த்தன பாண்டியன்னு, அப்ப மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் இவரை கூப்பிட்டு, இவரோட ஆற்றலை பார்த்து, அறிவாற்றலை பார்த்து கூப்பிட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்து அவரை பதவியில இருக்க வச்சாங்க, மணிவாசகரை. அவரு இறைவன் அவரை தடுத்து ஆட்கொள்றதுக்காக குருவடிவா அந்த குடும்ப மரத்தடியில உட்காந்து இவருக்கு டீச்சை கொடுக்கறதுக்காக உட்காந்துட்டு இருந்து இவர் ஆட்கொள்றார். ஆட்கொள்ளும் போது அவர் பாடுற பாட்டு, மாணிக்கவாசகர் பாடுற பாட்டு, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து, செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்து, பல்வரம்பாய பலத்துறை பிழைத்து, சொந்தங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சேன், படிப்புல இருந்து தப்பிச்சிட்டேன், பணத்துல இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் பெண்கள் கிட்ட இருந்து தப்பிச்சது, வெண்ணகை கார்மையில் நெருங்கியல் முதர்த்து, அந்த பெண்களோட அந்த பார்வையில இருந்தும் தப்பிச்சு, இது எல்லாத்தையும் தப்பிச்சு ஏண்டா வந்தான்னா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னார். இதெல்லாம் தப்பிச்சு பொழைச்சு ஏன் வந்தேன்னா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இப்போ கடவுளை பிடிக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னார். அப்ப என்ன காரணம்னா, இது எல்லாத்துல இருந்தா நமக்கு விடுதலை வந்துகிட்டே இருக்கணும். ஒண்ணா இந்த கல்வின்ற செருக்கு, சில பேர் பசி வந்தா 10 பறந்து போவோன்றாங்களே, அது மாதிரி இறைவனை பிடிக்கணும்ன்ற ஒரு இந்த பாதைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த செருக்கு, அந்த நான் யாரு, குலம், குடி, அப்புறம் அந்த பாலின ஆண் பெண்ன்றது, அந்த அப்புறம் என்னோட தரம், அந்த அகங்காரம், இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. எல்லாம் சமமா எல்லாரையும் ஒன்னா பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வந்தா இறைவனை பிடிச்சிடலான்றதான் மாணிக்கவாசகர் அவ்வளவு அழகா அந்த பாடல்கள்ல சொல்றார். மாணிக்கவாசகர் சொல்றார், அந்த மாதிரி அந்த ஆணவ செருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது மதத்தை பார்க்க கூடாது. தத்தம் மதமே பெருசு, அதாவது அவங்க சேர்ந்த மதமே பெரிய மதம்னு சொல்லி மதம் பிடிச்சி அலையிறவங்க நிறைய இருக்கிற இடத்துல இறைவனை மட்டுமே கும்பிடக்கூடிய நாம சிறந்தவங்க, மதத்தை கும்பிடுறவங்க இந்துக்கள் கிடையாது அப்படின்றத அவர் அந்த பாடல்கள்ல ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஏன்னா நாம இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த முறைப்படி நம்ம வந்துடணும். எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்றதோ, இல்ல நம்ம மதம் தான் உயர்ந்த மதம் நினைக்கிறதோ, இல்ல நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம ஏளனமா பாக்குறதோ, நமக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து கை கட்டி பயப்படுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாரும் சமந்தான், எல்லாரும் நம்மள மாதிரிதான். இதுல அவன் பெரியவன், இவன் சின்னவன், அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு வர்றதே கூடாது. அது மாதிரி நம்ம நம்ம வாழ்க்கை முறைகளை எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி வேறுபாடு மனசுல வந்துட்டாலே இந்த பாடத்துக்குள்ள முழுமையா நம்ம போய் ஒரு நிலைக்கு போக முடியாது. அந்த வேற்றுமை வந்துட்டாலே நம்மள அது தடுத்துரும். அதனால எல்லாம் ஒண்ணு, இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்கன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஆண் பெண்ணுன்னு அவங்கள தனியா பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க எல்லாமே ஆன்மாவை தான் பார்க்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் நம்ம என்ன ஆத்ம வணக்கம்னு சொல்றோம். ஆன்மாவுக்கு தான் வணக்கம். ஏன்னா அது அழியாத பொருள். ஆண் பெண்ணுன்ற இந்த உடல் அழிய போற உடல். அதனால அதுக்கு நம்ம வணக்கம் கிடையாது, ஆத்மாவுக்கு வணக்கம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பாடத்துக்கு வந்தவங்க முதல் முறையா உபதேசம் வாங்கணுங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவாயிடணும். ரெண்டாவது விஷயம், பாடத்துல சில பேர் ஒரு சில சந்தேகங்களுக்கு விளக்கு வச்சுக்கணுமா,
விளக்கு ஏத்தி வச்சுக்கணுமான்னு. இப்போ ஏன் விளக்கு ஏத்தி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உயிருன்றது வந்து ஒரு பிரகாசமான பொருள். சூரியனை விட வெளிச்சமான பொருள் நம்ம உயிர். வெறும் கும்மு இருட்டுல என்ன ஆகும்னா அந்த வெளிச்சம் விரயமாகும். அதனால அப்படி ஆகக்கூடாது. இந்த உயிர் வந்து விரயம் ஆகக்கூடாது. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.